வணக்கம். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, தோல் நோய்கள். தோல் நோய்கள் மொத்தமாக நம்மளுக்கு 18 வகையான தோல் நோய்கள் இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன, அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு இருக்கும், அதுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதல் முறையாக நம்ம பார்க்கக்கூடிய தோல் நோய் பார்த்திங்கன்னா சொரியாசிஸ். இந்த சொரியாசிஸ் வியாதி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு அப்படின்னாவே மனசளவில் ரொம்ப பாதிப்படைஞ்சு போயிடுவாங்க. சொரியாசிஸ் பார்த்திங்க அப்படின்னா தோலில் நம்மளுக்கு ரொம்ப தெரியுது, ரொம்ப அசிங்கமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு உறவினர்கள் வீட்டுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியே போகிறதுக்கோ ரொம்ப அயர்வுப்படுவாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதை வச்சுக்கிட்டே போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருப்பாங்க. அப்படியே சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ஆயிருப்பாங்க. அப்போ இந்த சொரியாசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையினால நிறைய பேர்த்துக்கு, எக்கச்சக்கமான பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் கேன்சல் கூட ஆயிருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் முதற்கொண்டு அப்ளை பண்ணி டைவர்ஸ் முதற்கொண்டு வாங்கிடுவாங்க அந்த சொரியாசிஸ் தோல் நோய் இருந்தது அப்படின்னா. சில பேர் வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் பேர குழந்தைய தூக்கி கொஞ்சம் கூட வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு என்னை தள்ளி தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த சொரியாசிஸ் நோயினால் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஈவன் நிறைய பேர்த்துக்கு மேரேஜ் ஆகி நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டு அதனால கூட அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் திரும்ப அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் சரியானதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இந்த சொரியாசிஸ் பிரச்சனை அப்படின்றப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வேதனையில் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் அதுக்கு ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரியாக நம்ம முறையாக கவனிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடாமல் நம்மளை பார்த்துக்கும். இப்போது சொரியாசிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், அது எப்படி வரும் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு 70 to 80% மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் ஃபஸ்ட்டு தலையில் ஒரு பொடுகு மாதிரி தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். டாண்ட்ரஃப் மாதிரி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். டாண்ட்ரஃப் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அலட்சியமாக அது விட்டுருவாங்க. அது டாண்ட்ரஃப் அப்படின்னு நினச்சிட்டு நாளடைவில் அவங்க விடுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது தலையில் ஸ்கேல்ப் ரீஜியனில் படைகள் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த படைகள்லேருந்து தோல் வெள்ளை வெள்ளையாக நம்மளுக்கு தோல் உதிர்ந்து உதிர்ந்து நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த ஷோல்டர் பகுதியில், காலர் பகுதியில், நம்மளுடைய சாரியில் மேலே நம்ம நல்லா டார்க் கலர் சாரீ போட்டிருந்தோம் அப்படின்னா வெள்ளை வெள்ளையாக நம்மளுக்கு சின்ன சின்ன ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்மளுக்கு உதிர்ந்து காணப்படும். சின்ன சின்ன செதில்கள் மாதிரி நம்மளுக்கு உதிர்ந்துருக்கும். இதை தான் நம்ம டாண்ட்ரஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டாண்ட்ரஃபையே நிறைய பேர் பல காலமாக பல வருஷக்கணக்காக டாண்ட்ரஃப் தானே நம்ம ஷாம்பு மாற்றி போட்டுக்கலாம், ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு போட்டுக்கிட்டா நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஷாம்பு மாற்றி 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 போட்டு போட்டு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லாமல் அதை க்யூர் பண்ணாமல் அப்படி வச்சுட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் நம்மளுக்கு ரத்தத்துக்குள்ளே ஊடுருவி போய் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த டாண்ட்ரஃப், அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த படைகள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உடம்புல இறங்கி வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு எங்கே உருவாகும் அப்படின்னா காது மடல்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு படைகள் மாதிரி உருவாகி அந்த படைகள்லேருந்து நம்மளுக்கு தோல் உரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர ஆரம்பிக்கும். நாள் பட வருஷங்கள் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா கையில், காலில், முழங்காலில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளுக்கு படைகள் உருவாகி அந்த படைகள்லேருந்து தோல் உறிஞ்சி வர ஆரம்பிக்கும். அரிக்குது, ரொம்ப ஊறல் எடுக்குதுன்னு சொல்லி அவங்க உரிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா தோலுக்கடியில் ஒரு ஊசி முனை அளவுக்கு இரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த படைகளில் பார்த்திங்க அப்படின்னா தாங்க முடியாத அரிப்பு இருக்கும். அரிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா எரிச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சம்மர் சீசன்லாம் வருது, சம்மர் சீசன்லாம் சொரியாசிஸ் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எரிச்சலோடு சேர்ந்து இருக்கும். இந்த சொரியாசிஸ் பிரச்சனை
பொதுவா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, குளிர்காலங்கள்ல, பனிக்காலங்கள்ல, மழைக்காலங்கள்ல தான் அதிகமா வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாரி இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் அதிகமா ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, 5 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள உட்பட்ட நபர்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அத தாண்டி மற்ற வயசு இருக்கவங்களுக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் அதிகமா வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த வயதினர்களுக்கு வேணாலும் இது வந்து அதிகமா வந்து நம்மளுக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிக்கும். பெரும்பாலும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் இந்த சொரியாசிஸ் பிரச்சனை அதிகமா வந்து உருவாகிட்டு இருக்கு. ஒரு சில பேத்துக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளங்கை, உள்ளங்கால்ல மட்டும் ஏற்பட ஆரம்பிக்கும். உள்ளங்கையில, உள்ளங்கால்ல சில பேத்துக்கு இந்த இடத்துல அப்படியே ஹார்டா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாரி கரடு முரடா ஹார்டா உருவாகும் ஃபர்ஸ்ட்டு. தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சொர 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 சொரன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அப்படியே வெடிப்பு, கீறல் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தோல் வந்து உறிஞ்சு வர ஆரம்பிக்கும். இது பர்ட்டிகுலர் ஏரியால ஒரு சில பேத்துக்கு இந்த விரல்ல உருவாக ஆரம்பிக்கும். பின்னாடி இந்த சைட்லாம் வந்துச்சு அப்படின்னா, கருப்பு கருப்பா ஒரு மாரி கருமை நிறத்துல டார்க் பேட்சஸ் மாதிரி உருவாகி, அதுலேருந்து நம்மளுக்கு தோல் உரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு விரல்ல உருவாகும். அடுத்து 2வது விரல்ல உருவாகும். அப்புறம் நம்ம இங்க சொரிஞ்சு விடுறோம் அப்படின்னா, அப்படியே இந்த கையில நம்மளுக்கு உருவாகும். அப்படியே நெறைய உள்ளங்கை, உள்ளங்கால் ஃபுல்லா 2 கையிலயும் 2 கால்கள்லயும் படைகள் வந்து உருவாகி, அதுலேருந்து தோல் உரிய ஆரம்பிச்சு, ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதில வெடிப்பு உருவாக ஆரம்பிச்சுரும். அந்த வெடிப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் சில பேத்துக்கு கசிய ஆரம்பிக்கும். சில பேத்துக்கு சீல் வந்து கசிய ஆரம்பிக்கும். இது ஒரு சில பேத்துக்கு கைய வந்து நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு வேதனைய உருவாக்கி விடும். அதே மாதிரி நம்மளுக்கு வெடிப்புகள் ஏற்படுறதுனால, வலிகளும் சில பேத்துக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுரும். சில பேத்துக்கு இதிலேயே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் வடிய ஆரம்பிக்கும். நீர் கொட்ட ஆரம்பிக்கும். இத வந்து நம்ம பால்மார் சொரியாசிஸ், பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர்த்துக்கு பித்த வெடிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுவே வந்து டீப்பா உருவாகி, அதுவே சொரியாசிஸ் மாதிரி தோல் ஃபுல்லா மேலேருந்து உறிஞ்சு உறிஞ்சு வந்து, அதுவே ஒரு சில பேத்துக்கு சொரியாசிஸா உருவாக ஆரம்பிச்சுரும். அதனால பித்த வெடிப்பு, டாண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம அத வந்து அலட்சியமா விடக்கூடாது. அதையும் நம்ம முறையா சரி பண்றதுக்கு வைத்தியம் வந்து நம்ம பண்ணணும். இந்த சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர்த்துக்கு என்ன ஒரு கவலை இருக்கும் அப்படின்னா, நெறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷமா இருக்கு, 20 வருஷமா இருக்கு, 30 வருஷமா இருக்கு, 40 வருஷமா இருக்கு, 50 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு, இருந்துட்டே இருக்கு. எனக்கு போகுது, திருப்பி வந்துருது, போகுது, திருப்பி வந்துருது. இப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான் நெறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதே மாரி இந்த சொரியாசிஸ் நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, வாழ்க்கை ஃபுல்லா அந்த சொரியாசிஸ் நோயோடையே தான் இருக்கணுமா? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இது சரியாயிட்டு நம்மளுக்கு திரும்ப வராம இருக்குமா? அப்படின்ற மாதிரி எத்தனையோ பேர் வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இதுக்கு ஒரு விடை இல்லாம இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, நம்ம அதுக்கேத்த மாதிரி முறையான சிகிச்சை ஃபாலோ பண்ணிட்டு, நம்மளுடைய ஸ்கின்ன வந்து நம்ம கண்டிப்பா நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, இதுலருந்து நம்ம முழுமையா ரெக்கவர் ஆகி வெளிய வந்துரலாம். திருப்பி வராமலும் நம்ம பார்த்துக்கலாம்.